Hello Scouts and Guides, welcome to the online training for Rajya Purushkar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கேம்ப்கிராஃப்ட். கேம்ப்கிராஃப்டில் ஃபர்ஸ்ட் டென்ட் பிச்சிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டென்ட் பிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 3 லாங் ஸ்டேவ், அதில் வந்து 2 ஒரே ஹைட்டாக இருக்கணும், இன்னொன்று வந்து இந்த 2 ஸ்டேவோட கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கணும். நெக்ஸ்ட் 2 லேஷிங் ரோப் ஸ்கொயர் லேஷிங் போடுறதுக்கு, அப்புறம் டபுள் கைலைன் ரோப் 2, அதுக்கப்புறம் 6 பெக்கில் 4 பர்மனெண்ட் 2 டெம்பரரி. ஸோ இப்போ வந்து டென்ட்டுக்கான மார்க்கிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டென்ட்டோட மார்க்கிங் எப்படி பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் பிளாங்கெட், டென்ட் போடுறதுக்காக வச்சுருக்க பிளாங்கெட்டோட பிரெத் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெத், லென்த் இல்லை, பிரெத் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஸ்கெட்ச் பென் தான் வந்து அந்த டென்ட்டோ பிளாங்கெட்டோட பிரெத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஒரு ரோப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ரோப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த எண்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த மார்க் பண்ண அந்த ரோப், அந்த டோட்டல் பிரெத்தை வந்து இன்ட்டு 3 பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3 நீங்கள் ஷீப் ஷாங்கில் பண்ணுற மாதிரி இன்ட்டு 3 பண்ணிவிட்டு கிரவுண்டில் போயிட்டு ஒரு எண்டில் வச்சுட்டு அப்படியே இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். A, B, C, D தான் 4 பாயிண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பி அண்ட் சியில் தான் வந்து உங்கள் டென்ட்டோட ஸ்கெலிட்டனை நீங்கள் நிற்க வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ பெக்கு எப்படி அடிக்கணும், அதுக்கு என்ன மார்க்கிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் அந்த நீங்கள் மார்க் பண்ண ரோப் எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ இந்த ஏல ஒருத்தரை பிடிச்சிக்க சொல்லிவிட்டு பியில் இன்னொருத்தர் பிடிச்சிக்கிட்டு இந்த டி பார்ட், இங்கே டி இருக்கிற இடத்த வந்து அப்படியே இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த சி பார்ட் வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் வரும். இந்த லாஸ்ட்டாக மார்க் பண்ண டி பார்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஏவோட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேயா? ஏவோட ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இங்கே ஏக்கும் பிக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சைட் ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு மார்க் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி சிஎன்டியில் வச்சிங்கன்னா சிஎன்டிக்கு இந்த சைட் சென்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 மார்க்கிங் தான் வந்து நீங்கள் பெக் அடிக்க போகிற இடம். ஸோ இது பெக் 1, இது பெக் 2, இது பெக் 3, இது பெக் 4. ஸோ இப்போ இந்த பிஎன்சியில் தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கெலிட்டனை நிற்க வைக்க போகிறீங்க. இப்போ இங்கே நான் சொன்னல டபுள் கைலைன் ரோப். ஸோ டபுள் கைலைன் எப்படி ஜாயின் பண்ணுவீங்கன்னா, அந்த டபுள் கைலைன் ரோப் எடுத்து அதோட மிடில் ஷார்ட்கட் க்ளவ் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் அந்த ரோப்போட ஒரு எண்ட் இந்த பக்கம், இன்னொரு எண்ட் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த ஒரு எண்டை வந்து பெக் 1ல், இன்னொரு எண்டை பெக் 2ல் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு டபுள் கைலைன் ரோப் போட்டு ஒரு சைடு எண்டை பெக் 3லையும் இன்னொரு சைடு எண்டை பெக் 4லையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த 4 பெக்கை வச்சு டென்ட் ஸ்டேபிளாக நிற்காது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 பெக் அடிச்சுக்கலாம். அது எப்படி அடிப்பீங்கன்னா, ஒரு சிங்கிள் கைலைன் ரோப் எடுத்து அந்த ரோப்போட எண்டில் இந்த இடத்துல ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டு அது அப்படியே இந்த ஏ பாயிண்டில் ஒரு பெக் அடித்து இதோட ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைட் இங்கே ஒரு சிங்கிள் கைலைன் ரோப் எடுத்து ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டு அப்படியே டி இடத்துல ஒரு பெக் அடித்து ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த எல்லா கைலைன் ரோப்பையுமே பெக்கோட ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற நாட் வந்து ரவுண்ட் டர்ன் 2/2 ஹிச்சஸ். ஓகே? ஸோ இதோட டென்ட்டோட மார்க்கிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ளாகுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளாகோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, 3 லாங் ஸ்டேவ், 3மே ஈக்குவல் ஹைட்டாக இருக்கணும். 5 லேஷிங் ரோப், 4 பேரலல் லேஷிங் போடுறதுக்கு, ஒரு ஸ்கொயர் லேஷிங் போடுறதுக்கு, ஒரு சின்ன ரிங்கு, அதாவது உங்கள் கீ செயினில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ரிங், அதுக்கப்புறம் ஒரு டபுள் கைலைன் ரோப், ஒரு சிங்கிள் கைலைன் ரோப், அதுக்கப்புறம் ஒரு ஹேலியார்ட் ரோப். ஹேலியார்ட் ரோப்புன்றது நம்ம அந்த ஃப்ளாக் போலோட அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரோப் தான் ஹேலியார்ட் ரோப். அதுக்கப்புறம் 4 பெக்கில் வந்து 3 பர்மனெண்ட், 1 டெம்பரரி. ஸோ இப்போ வந்து ஃப்ளாகோட மார்க்கிங் எப்படி, ஃப்ளாக் போல் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 ஃப்ளாக் போல் ஈக்குவல் ஹைட்ஸ்க்கு எடுத்த அந்த ஸ்டேவ்ஸை 3 ஃப்ளாக் போல் ஸ்டேவ்ஸை எடுத்து வச்சுக்கணும்.
எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேவ் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒரு ரோப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து மொத்தமாக ஒரு ரோப்பில் மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து 1/3 ஆக்கிக்கோங்க. நீங்கள் ஷீப் ஷாங்கில் பண்ணுற மாதிரி 1/3 ஆக்கிக்கணும். 1/3 ஆக்கிக்கிட்டு என்ன பண்ணுன்னா அந்த 1/3 இந்த ஒரு போலில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரி, 1/3 இங்கே ஒரு வருது, இங்கே ஒன்று வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டேவ், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டேவ். இப்போ நீங்கள் இந்த 3 ஸ்டேவுமே பிளேஸ் பண்ணுறப்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அந்த ஸ்டேவோட டிப்பு வந்து எப்போவுமே மேலே இருக்கணும், பட்டு எப்போவுமே கீழே இருக்கணும். எல்லா இதுலேயுமே டிப்பு தான் மேலே இருக்கணும், பட்டு தான் கீழே இருக்கணும். ஸோ இப்படி வச்சிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் வந்து பேரலல் லேஷிங் போடணும். பேரலல் லேஷிங் போடுறது எப்படி பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே 2 ஸ்டேவ் வச்சுருக்கீங்கல்ல, அந்த இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுட்டு ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டுட்டு அப்படியே டவுன் சைடு ஒரு 6 ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி இங்கே கீழேருந்து ஒரு 2 ஃபிங்கர் கேப் விட்டு ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டு டுவர்ட்ஸ் அப் ஒரு 6 ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு க்ளவ் ஹிட்ச் போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி கீழே இங்கே 2 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுட்டு ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டுட்டு டுவர்ட்ஸ் டவுன் ஒரு 6 ரொட்டேட், அப்புறம் ஒரு க்ளவ் ஹிட்ச். அதே மாதிரி இங்கே 2 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுட்டு ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டு டுவர்ட்ஸ் அப் ஒரு 6 ரொட்டேட் பண்ணிட்டு க்ளவ் ஹிட்ச் போட்டு முடிச்சிடணும். ஸோ இதோட பேரலல் லேஷிங் ஓவர். நீங்கள் அந்த பேரலல் லேஷிங் போட்ட உடனே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 2 பேரலல் லேஷிங்க்கும் இந்த 2 பேரலல் லேஷிங்க்கும் நடுவில் இருக்கிற கேப் சேமாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா வந்து அந்த ரிங்கு, கீ செயினோட ரிங் எடுத்துக்கிட்டு அந்த ரிங்கை வந்து ஃப்ளாக் போலோட டாப்பில் இங்கே அட்டாச் பண்ணணும். ஒரு சின்ன ட்வைன் நூல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோப்பை வச்சுட்டு க்ளவ் ஹிட்ச் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கைலைன் அட்டாச் பண்ணணும். கைலைன் எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டபுள் கைலைன் பார்ப்போம். டபுள் கைலைன் ரோப் டென்ட்டில் பண்ண மாதிரி ஷார்ட்கட் க்ளவ் மெத்தட் போடணும். எப்படின்னா அந்த டபுள் கைலைன் ரோப் எடுத்து அதோட மிடில் ஷார்ட்கட் க்ளவ் மெத்தட் போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு ஒரு எண்ட் இந்த பக்கம், இன்னொரு எண்ட் இந்த பக்கமும் இருக்கணும். அதே மாதிரி அடுத்தது சிங்கிள் கைலைன் ஜாயின் பண்ணணும். சிங்கிள் கைலைன் ஜாயின் பண்ணுறது அந்த ஒரு சிங்கிள் கைலைன் ரோப் எடுத்துட்டு அதோட ஒரு எண்டில் இந்த டபுள் கைலைனுக்கு மேலே ஒரு க்ளவ் ஹிட்ச் போட்டு அப்படியே இன்னொரு எண்டை ஃப்ரீயாக விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ஹேலியாட் கனெக்ட் பண்ணணும். ஹேலியாட் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னா இந்த ரிங்கோட இதில் வந்து விட்டு அந்த ரோப்போட 2 எண்டும் இப்படி டவுன் சைடு இருக்கணும். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளாக் போல நீங்கள் நிற்க வச்சதுக்கப்புறம் எப்படி நிற்க வைக்கணும்னு பார்க்கலாம். பட் நீங்கள் நிற்க வச்சதுக்கப்புறம் க்ளீட் கட்டணும். க்ளீட் கட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன கட்டை, ஒரு அடி கட்டை, அந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துகிட்டு டியூட்டி லீடர் யாரோ அவங்களோட செஸ்ட் ஹைட்டுக்கு இங்கே வச்சு ஸ்கொயர் லேஷிங் போடணும். ஓகே, இதோட ஃப்ளாக் போல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளாக் போலோட மார்க்கிங் பார்ப்போம். ஃப்ளாக் போலோட மார்க்கிங் எப்படி பண்ணுவீங்கன்னா, இந்த மொத்த ஃப்ளாக் போல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சது இருக்குல்ல, அது மொத்தமாக ஒரு ரோப்பில் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதை வந்து 1/3 ஆக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் 1/3 ஆக்கினதோட லென்த் வந்து இவ்வளோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு எண்டில் வந்து ஒரு பெக்கு போட்டுக்கோங்க, இன்னொரு எண்டை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட டென்ட்டோட ஸ்கெலிட்டன் இருக்குது, இங்கே உங்களோட என்ட்ரன்ஸ் இருக்குது. அப்போ டென்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 12 ஸ்டெப்ஸ் கேப் விட்டு சென்டராக அந்த பெக்கு கனெக்ட் பண்ண இடத்த எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த சர்க்கிளை சென்டர் பாயிண்ட், இதை வந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு எண்டில் இன்னொரு பெக் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் போடணும். இந்த சர்க்கிள் போடுறப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ரோப்பை வந்து லூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் சர்க்கிள் போடுறப்ப நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் சர்க்கிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டென்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு ஆர்க். இப்போ என்ன பண்ணுன்னா இங்கே சென்டரில் வச்சு இந்த பெக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படியே இங்கேருந்து ரோப்பை ஸ்டிஃபாக பிடிச்சி இன்னொரு ஆர்க், திருப்பி இந்த இடத்துல வச்சுட்டு வந்து இங்கேருந்து இன்னொரு ஆர்க், அந்த மாதிரி மொத்தமாக 6 ஆர்க் போட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஆர்க்கு அப்புறம் இந்த இடத்துல திருப்பி கரெக்டாக ஜாயின் ஆகணும். கரெக்டாக ஜாயின் ஆனால் தான் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்ட், இல்லைனா தப்பு. ஸோ இப்போ ஜாயின் ஆன அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பண்ண மார்க்கிங், செகண்ட் பண்ண மார்க்கிங், தேர்ட் பண்ண மார்க்கிங், இந்த இடத்துல தான் உங்களோட 3 பெக்கை வைக்க போகிறீங்க. P1, P2, P3. ஸோ இந்த இடத்துல உங்கள் 3 பெக்கை அடிச்சுட்டு
நீங்கள் வந்து ஃப்ளாக் போலில் இந்த சென்டரில் நிற்க வச்சுட்டு ஒருத்தர் வந்து ஃப்ளாக் போலை பிடிச்சிக்கணும். இன்னும் மிச்சம் 3 பேர் வந்து 3 பெக்கு கிட்ட போயிட்டு இங்கே பெக் 3 அண்ட் பெக் 2ல் வந்து நீங்கள் டபுள் கைலைன் போட்டதோட 2 எண்டு இருக்கும். அந்த 2 எண்டையும் வந்து பெக் 3லையும் பெக் 2லையும் வச்சுக்கணும். அதே மாதிரி சிங்கிள் கைலைனோட ஒரு எண்டை எடுத்துகிட்டு போய் பெக் 1ல் ஒருத்தர் வச்சுக்கணும். ஸோ இன்னொருத்தர் வந்து ஃப்ளாக் போலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஃப்ளாக் போல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கியா இல்லையா, இல்லை எந்த சைடு டைட் பண்ணணும் எந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஃப்ளாக் போல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு அவங்க சொல்கிறப்ப எல்லாரும் அட் அ டைம் லூஸ் விடாமல் ரவுண்ட் டர்ன் 2 ஆஃபிச்சர்ஸ் போட்டு அந்த ஃப்ளாக் போல பெக்கோட கைலைன் வச்சு கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இதோட ஃப்ளாக் பிச்சிங் ஓவர். தேங்க்யூ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். ஹாப்பி லேர்னிங். ஹலோ ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், வெல்கம் டு தி ஆன்லைன் ட்ரைனிங் ஃபார் ராஜ புரஷ்கார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெசில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரெசில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 லாங் ஸ்டெப் தேவை, 9 லேஷிங் ரோப் தேவை. 9 லேஷிங் ரோப் எதுக்குன்னா 8 ஸ்கொயர் லேஷிங் போடுறதுக்கு, 1 வந்து டயக்னல் லேஷிங் போடுறது. ஸோ இப்போ ட்ரெசில் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெசில் போடுறதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்டேவ் ஈக்குவல் ஹைட்டாக இருக்கிற 2 ஸ்டேவ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை கிரவுண்டில் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து லெக்ஸ் அப்படின்வாங்க. ஓகேயா, லெக்ஸ். இதை வந்து லெக் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை லெக் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா அடுத்த 2 ஸ்டேவ் எப்படி இதில் பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 2 ஸ்டேவுக்கு வந்து மேலே வைக்க போகிற ஸ்டேவோட பேர் வந்து டிரான்சம், கீழே வைக்க போகிற ஸ்டேவுக்கு பேர் லெட்ஜர். ஸோ இப்போ இந்த 2 ஸ்டேவை எப்படி இதில் பிளேஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மார்க்கிங் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் வந்து இந்த 2 லெக்கில் ஏதாச்சும் ஒரு லெக்கை ஒரு ரோப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த ரோப்பை மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ண எண்டு வரைக்கும் அதை 6ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 6ஆக டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து இதோட 1/6 பார்ட் கிடைக்கும். ஓகேயா. ஸோ இப்போ 6ஆக டிவைட் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஷீப் ஷாங்கில் 3ஆக டிவைட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி இதில் 6ஆக டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 6ஆக டிவைட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணால் இங்கே இந்த 6ஆக டிவைட் பண்ணதை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இதுதான் உங்களோட 6ஆக டிவைட் பண்ண பார்ட். ஓகேயா. ஸோ இப்போ இங்கே மேலேருந்து 1 டைம் கேப் விடணும். அதாவது இந்த 6ஆக டிவைட் பண்ணதோட 1 டைம் கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட் 6ஆக டிவைட் பண்ணதை 1 டைம் கேப் விட்டு ஒரு மார்க்கிங். அதே மாதிரி கீழே 6ஆக டிவைட் பண்ணதோட 1 டைம், அதே மாதிரி இங்கே 6ஆக டிவைட் பண்ணதோட 1 டைம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 மார்க்கிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இப்போ லெட்ஜர் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ லெட்ஜர் பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, திருப்பி அந்த லெட்ஜர் ஸ்டேவை இப்படி இந்த மார்க்கிங் மேலே வச்சுட்டு அந்த 6ஆக டிவைட் பண்ணதோட 1 டைம் கேப் இங்கே இருக்கணும். அதாவது இந்த லெட்ஜரோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த லெக்கில் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு 1 டைம் கேப் இருக்கணும். அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட்லேருந்து லெக்கில் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு 1 டைம் இருக்கணும் கேப். ஓகேங்களா. இந்த 2ம் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இங்கே ஒரு ஸ்கொயர் லேஷிங், இங்கே ஒரு ஸ்கொயர் லேஷிங். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு டிரான்சம். டிரான்சம்க்கு வரப்போ திருப்பி அதே மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த 6ஆக டிவைட் பண்ணிங்களா அதோட 1.5 டைம்ஸ் கேப் இந்த ஸ்டார்டிங் டிரான்சமோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த லெக்கில் ஜாயின் ஆகிற இடத்துக்கு கேப் இருக்கணும். அதே மாதிரி டிரான்சம் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த லெக்கில் ஜாயின் ஆகிற இடத்துக்கு 1.5 டைம்ஸ் கேப் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த 1.5 டைம்ஸ் கேப் விட்டுட்டு இந்த 2 இதுவும் ஜாயின் ஆகிற இடத்துல இங்கே ஒரு ஸ்கொயர் லேஷிங், இங்கே ஒரு ஸ்கொயர் லேஷிங். ஓகேங்களா.
ஸோ இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி வைக்கணும், லெட்ஜர் எப்படி வைக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நடுவில் வரப்போகிற டயக்னல் ஸ்டெப்ஸ், அதுக்கு பேர் வந்து பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. BRACES பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகிறது வந்து பிரேஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிரேஸ் 1ம் இந்த லெக் 2ல் ஜாயின் ஆகிற இடத்துக்கும் நடுவில் 1 feet கேப் இருக்கணும். 1 feet கேப் வச்சுட்டு இந்த பிரேஸ் 1-ஐ லெக் 2க்கு மேலே வச்சு ஒரு ஸ்கொயர் லேஷிங். அதே மாதிரி இந்த பக்கம் பிரேஸ் 1-ஐ லெக் 1க்கு கீழே வச்சு ஸ்கொயர் லேஷிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரேஸ் 1-ஐ லெக் 2க்கு மேலே வச்சு ஒரு ஸ்கொயர் லேஷிங், பிரேஸ் 1-ஐ லெக் 1க்கு கீழே வச்சு ஒரு ஸ்கொயர் லேஷிங் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இப்போ பிரேஸ் 2 எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். பிரேஸ் 2-ஐ அதே மாதிரி இப்போ இந்த சைடு வரும். பிரேஸ் 2 வைக்கப்ப இது வந்து பிரேஸ் 2 வைக்கிறப்ப இந்த பிரேஸ் 2 லெக் 2க்கு மேலே வச்சு ஒரு ஸ்கொயர் லேஷிங், பிரேஸ் 2 லெக் 1க்கு மேலே வச்சு ஒரு ஸ்கொயர் லேஷிங். ஓகேங்களா, ஸோ இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 ஸ்கொயர் லேஷிங் வந்துடும். ஒரு நடுவில் ஒரு எக் ஷேப் மாதிரி வரும். இப்போ இந்த எல்லா இதுக்குமே கேப் வந்து 1 feet தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நடுவில் இங்கே எக்ஸ் மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த எக்ஸ் மாதிரி ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு டயக்னல் லேஷிங். ஓகேங்களா, ஸோ இந்த டயக்னல் லேஷிங் போட்டிங்கன்னா இதோட உங்களோட ட்ரெசில் இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பேசிக் நாட்ஸ் கிளாஸ் வந்துட்டுருக்கும். லேஷிங் கிளாஸஸும் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ உங்களுக்கு லேஷிங் கிளாஸஸ் வந்தப்புறம் அதை கவனிச்சுட்டு இந்த கேம்ப் கிராஃப்ட், ட்ரெசில் இதெல்லாம் போட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்கவுட்ஸ். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஹாப்பி ஸ்கவுட்டிங்.